இன்றைய செய்திகள். அமைச்சர் பிரபு அவர்கள் அதிரடி. பாதாளத்தில் 2000 அடி. ஸ்ரீபெரும்புதூரில் அரங்கேறிய கேசிய பாணி கொள்ளை. கல்குவாரியில் கொள்ளை. ஸ்ரீபெரும்புதூர் என்றாலே தொழிற்சாலைகளும் வளர்ச்சியும் தான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் அதே ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஒரு இடத்தில் சினிமா பட பாணியில் பூமிக்கு அடியில் ராட்சச சுரங்கம் ஒன்று இயங்கி வந்திருப்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? காஞ்சிபுரம் மாவட்டம் வடமங்கலம் மற்றும் மாம்பாக்கம் பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக நடந்து வந்த அந்த அதிர்ச்சி தகவலைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். பின்னணி மற்றும் விதிமீறல். சுமார் 6 ஏக்கர் பரப்பளவில் இந்த தனியார் கல்குவாரி இயங்கி வந்துள்ளது. இதற்கு வழங்கப்பட்ட அரசு அனுமதி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதியே முடிந்துவிட்டது. ஆனால் அனுமதி முடிந்த பிறகும் சட்டத்தின் கண்களை கட்டிவிட்டு விதிகளை காற்றில் பறக்கவிட்டு இந்த தொழில் தடையின்றி நடந்துள்ளது. இதில் மிகவும் அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், அரசு அனுமதித்த ஆழத்தை விட பல மடங்கு கூடுதலாக, அதாவது பூமிக்கு அடியில் சுமார் 2000 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டுள்ளது. இது வெறும் குவாரி அல்ல, ஒரு மரண குழி என்றே சொல்லலாம். கொள்ளை மற்றும் கடத்தல். நாள் ஒன்றுக்கு 100க்கும் மேற்பட்ட லாரிகளில் விடிய விடிய கள்ளத்தனமான கற்கள் கடத்தப்பட்டுள்ளன. இதன் மூலம் பல கோடி ரூபாய் வருவாய் சட்டவிரோதமாய் பார்க்கப்பட்டுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளாக அரசு அதிகாரிகள் இதை கண்டும் காணாமல் இருந்துள்ளனர். ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு அவர்கள் களத்தில் இறங்கிய பிறகுதான் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. தற்போதைய அதிரடி நடவடிக்கைகள். அமைச்சர் பிரபுவின் உத்தரவை தொடர்ந்து கனிம வளத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். சட்டவிரோதமாக கற்களை ஏற்றி சென்ற 5 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. குவாரி உரிமையாளர், லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களை பிடிக்க போலீசார் தீவிர வலைவீச்சு நடத்தி வருகின்றனர். மக்களின் கேள்விகளும் கோரிக்கைகளும். இப்போது மக்கள் எழுப்பும் மிக முக்கியமான கேள்வி இதுதான். பக்கத்து கிராமங்களுக்கே பேராபத்தை விளைவிக்கும் வகையில் 2000 அடி வரை பூமி தோண்டப்படும் வரை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஏன் இத்தனை காலம் மௌனம் காத்தார்கள்? இந்த துரித நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்றாலும் இதற்கு துணை நின்ற கனிம வளத்துறை, வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. அமைச்சர் அவர்கள் நேரில் வந்து ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது சஸ்பெண்ட் போன்ற சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. சட்டத்தை மதிப்பவர்களுக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு இருக்க வேண்டும். நிலத்தடி நீர் மற்றும் சுற்றுச்சூழலை சீர்குலைக்கும் இத்தகைய கொள்ளைகளை இனியும் அனுமதிக்கக்கூடாது. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.